ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் சேனல். போன வீடியோவில் நம்ம லைப்ரரி ஈவெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் அப்படி கிரியேட் பண்ண ப்ராஜெக்டில் வீடியோஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறோம் அண்ட் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரௌசர் விண்டோவில் என்னென்ன பண்ண முடியுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராஜெக்டில் வீடியோஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று, ஃபைல் போயிட்டு அது உள்ள இம்போர்ட், அது உள்ள மீடியா. இந்த மீடியாஸ்லாம் வீடியோ அண்ட் ஆடியோ வரும், அதை தான் நம்ம கொடுக்கணும். கிளிக் பண்ண உடனே இம்போர்ட்டோட பாப்அப் விண்டோ வரும். இந்த மெத்தட் வேணாம், வேறு மெத்தட்னா இந்த சின்னதாக ஒரு டவுன் ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணாலும் இம்போர்ட் பாப்அப் விண்டோ வரும். இதுவும் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் ஷார்ட்கட் கமாண்ட் ஐ கொடுத்தீங்கனாலும் இம்போர்ட்டோட பாப்அப் விண்டோ வரும். இந்த 3 ஆப்ஷன்ஸில் நீங்கள் எப்படி வேணால் இம்போர்ட் பண்ணலாம். இப்போ இந்த இம்போர்ட் பாப்அப் விண்டோவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆட் டு எக்ஸிஸ்டிங் ஈவெண்ட். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஈவெண்ட்டுன்றதால அந்த ஈவெண்ட்டில் தான் இம்போர்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம புதுசாக ஒரு ஈவெண்ட் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். என்னென்னா நியூ டெஸ்ட் ஈவெண்ட். பட் நமக்கு அது தேவையில்லைன்றதால நான் இருக்கிற ஈவெண்ட்டில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து காப்பி டு லைப்ரரி. இது பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம இம்போர்ட் பண்ணுற எல்லா ஃபுட்டேஜஸுமே இங்கே இருக்கிற டெஸ்ட் லைப்ரரின்னு ஒன்று ஃபைண்டரில் ஒன்று இருக்கும் வெளியில், அது உள்ளே ஸ்டோர் ஆகும். நம்ம எப்பயுமே லீவ் ஃபைல்ஸ் இன் பிளேசஸ் தான் கொடுக்கணும். எதனாலனா ஃபைல்ஸோட ஸ்டோரேஜ் லொக்கேஷன்லேயே இந்த ஃபைல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதோட ஷார்ட்கட்ஸ் மட்டும் FCP சாஃப்ட்வேர்க்குள்ளே எடுத்துக்கும். அண்ட் ஃபைல் சைஸும் ஜாஸ்தி வர வாய்ப்பே இல்லை. பிகாஸ் நம்ம ஜஸ்ட் ஆலியாஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அதாவது ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான் க்ரியேட் பண்ணிக்கிறோம் சாஃப்ட்வேர்க்குள்ளே. பட் ரெண்டரிங் பண்ணால் கண்டிப்பாக ஃபைல் சைஸ் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. இப்போ வீடியோக்கு ஏதாவது டேக்ஸ் கொடுத்துருந்தோன்னா அந்த டேக்ஸ் எல்லாமே கீவேர்ட்ஸாக வரும். தென் ஃபோல்டர்ஸ், நம்ம என்னென்ன ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன வச்சு எடுக்கிறோமோ அது அப்படியே கீவேர்ட்ஸாக வந்துடும். எப்போவுமே ஆடியோ மியூசிக்குன்ற ரோலில் தான் அசைன் ஆகிருக்கும். நமக்கு தேவைப்பட்டால் அது எஃபெக்ட்ஸாவோ இல்லை டைலாக்காவோ கூட வச்சுக்கலாம். இல்லை வேணாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரோல் க்ரியேட் பண்ணிக்கிறனாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக விட்டுடலாம். பட் மியூசிக்கில் விடுறது நல்லது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் மியூசிக் ட்ராக்ஸ் தான் உள்ளே கொண்டு வருவோம். ஏன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுற ஃபுட்டேஜ்லேயே டைலாக்ஸ் இருக்கிறதால அதுவே ஆட்டோமேட்டிக்காக டைலாக்காக எடுத்துக்கும். கிரியேட் ஆப்டிமைஸ்டு மீடியா இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ இம்போர்ட் ஆகும். அதோட ரெசல்யூஷன்லேயே FCPயோட கோடாக் ஆப்பிள் ProRes 422ல் ஒரு ஆப்டிமைஸ்டு மீடியா க்ரியேட் பண்ணிக்கும். நம்ம ஒர்க் ஃப்ளோ ஃப்ரீயாக இருக்கும். ரெண்டாவது கிரியேட் ப்ராக்ஸி மீடியா. இது எதுக்குன்னா நம்ம எந்த ஒரு ரெசல்யூஷனில், அதாவது 4K 8K 6K எதில் இம்போர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணாலுமே இது என்ன பண்ணிக்கும், ஆப்பிள் ProRes 422வாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கும். ப்ளஸ் ரெசல்யூஷனும் கம்மி பண்ணிக்கும். 1080 கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நம்ம லேட்டரான் அந்த ப்ராக்ஸி மீடியாவை ஆன்லைன் வீடியோவாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிமூவ் புல் டவுன் இன் வீடியோன்னு இருக்குல்ல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் டேப் ஒர்க் ஃப்ளோ. அதனால் இதை பற்றி நம்ம கவலைப்படவும் தேவையில்லை. அனலைஸ் வீடியோ ஃபார் பேலன்ஸ் கலர் இருக்குல்ல, இது எதுக்குன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுற வீடியோவில் என்னென்ன கலர் பேலன்ஸ் இல்லையோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே அனலைஸ் பண்ணிக்கும். இந்த ஃபைன் பீப்புள் இருக்கு இல்லையா, இது XMLன்னு ஒன்று வேணும். அதை பற்றி நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அனலைஸ் அண்ட் ஃபிக்ஸ் ஆடியோ ப்ராப்ளம். இது ஆடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக FCPயை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். செப்பரேட் மோனோ அண்ட் குரூப் ஸ்டூடியோ ஆடியோ இருக்குல்ல, மோனோ ட்ராக்ஸாக இருந்தால் அதுவே செப்பரேட் பண்ணிக்கும். அண்ட் ஸ்டூடியோ ட்ராக்ஸாக அதுவே குரூப்பும் பண்ணிக்கும். ரிமூவ் சைலண்ட் சேனல்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுற வீடியோவில் ஆடியோஸ் ஏதாவது ஒன்று சைலண்ட் சேனலாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக FCPயை ரிமூவ் பண்ணிடும். இப்போ நம்ம பார்த்த இந்த செட் ஆஃப் திங்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம வீடியோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எரரையும் ஃபிக்ஸ் பண்ணியே வீடியோவை உள்ளே கொண்டு வரும். இந்த மாதிரி இம்போர்ட்டோட விண்டோ இருக்காது. எல்லாமே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். நம்ம தான் கிளிக் பண்ணி நம்ம எந்த டெஸ்டினேஷனில் நம்ம இம்போர்ட் ஃபைல் இருக்கோ அதை உள்ள தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ நான் என்னோடய இம்போர்ட் ஃபைலை இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற 5 ஃபைலையுமே நான் உள்ளே எடுத்துகிட்டு வரேன். இம்போர்ட் செலக்டட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணாலே போதும். இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இம்போர்ட் ஆன வீடியோஸை இந்த ஆப்ஷன்ஸை வச்சு ப்ரௌசர் விண்டோவில் என்ன பண்ணலாம்னு சொல்ல போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஆல் கிளிப்ஸை செலக்ட் பண்ணுறேன். பட் எந்த சேஞ்சும் இல்லாததால் நான் ஹைட் ரிஜெக்டட் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆல் கிளிப்ஸை எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறேன். ஹைட் ரிஜெக்டட் ஆப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண நான் ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் ப்ளே பண்ணி செலக்ட் பண்ண போகிறேன். இன் பாயிண்ட் வச்சுட்டேன் அண்ட் அவுட் பாயிண்ட்டும் வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு ரேஞ்சை செலக்ட் பண்ணியாச்சு. நான் ஜஸ்ட் கீபோர்டில் delete பட்டன் மட்டும் கொடுக்குறேன். இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டாக இருக்கும். நடுவில் அந்த போர்ஷன் மட்டும் காணாமல் போயிருக்கும். நான் அந்த ஃபைலை delete பண்ணலை, ஜஸ்ட் ரிஜெக்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த வீடியோவை பார்க்கணும்,
அப்படின்னா ஹைட் ரிஜெக்டட் பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் கிளிப்ஸ் ஆப்ஷன் கொடுக்கணும். ஆல் கிளிப்ஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் அந்த நம்ம ரிஜெக்ட் பண்ண போர்ஷன் வந்து இங்கே தான் இருக்குது பாருங்கள். நம்ம ரிஜெக்ட் பண்ண போர்ஷனுக்கு மேலே எப்பயுமே ஒரு ரெட் கலர் லைன் இருக்கும். அதுதான் நம்ம ரிஜெக்ட் பண்ணோன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ நான் திரும்ப ஜூம் அவுட் வந்துடுறேன். இதை ஹைட் ரிஜெக்டட் கொடுத்துட்றேன். சப்போஸ் நீங்கள் ரிஜெக்ட் பண்ண வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல் கிளிப்ஸ் கொடுத்தா போதும். அதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. Ctrl+C கொடுத்தீங்கன்னா ஆல் கிளிப்ஸை ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும். ஹைட் ரிஜெக்டடுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. Ctrl+H கொடுத்தீங்கன்னா ஹைட் ரிஜெக்டட் ஆகிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனான நோ ரேட்டிங்ஸ் ஆர் கீவேர்ட்ஸை பார்க்கலாம். என்னடா ஒரு சேஞ்சும் இல்லையேன்னு பார்க்காதீங்க. நான் ஆல்ரெடி ரேட்டிங் கொடுத்தது மறைஞ்சு தான் இருக்குது. ப்ளஸ் நான் எந்த கீவேர்டும் கொடுக்கல இல்லையா, அதனால் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. இப்போ நான் ஏதோ ஒரு கிளிப்பை எடுத்து செலக்ட் பண்ணி நான் வந்து ரேட்டிங் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் தெரியும். இப்போ நான் இந்த கிளிப்பை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன் வச்சுட்டேன். ஃபிக்ஸ் பண்ணி அவுட்டும் வைக்கிறேன். அவுட் வச்சுட்டு இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு கீவேர்ட் கொடுக்குறேன். கீவேர்டு எப்படி கொடுக்கலாம்? கீவேர்டு வந்து ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் கமாண்ட் கேவும் கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் ஷார்ட்கட்டில் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் விருப்பப்படலைன்னா இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு சின்ன கீ பட்டன் மாதிரி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அந்த பட்டனை ஒரே ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து கீவேர்டுக்கான பட்டன். ஸோ இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் இதுக்கு வந்து பீச் அப்படின்ற ஒரு கீவேர்டை கொடுக்குறேன் அண்ட் என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கீவேர்டு இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். லெஃப்ட் சைடில் பீச் அப்படின்றது க்ரியேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் இந்த கிளிப்பும் மறைஞ்சிருச்சு. ஏன்னா இது நோ ரேட்டிங்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ். ஸோ அதனால் ரேட்டிங் இருக்கிற எந்த கிளிப்பையுமே அதில் காட்டாது, கீவேர்ட் இருக்கிறதையும் காட்டாது. இப்போ நான் ஆல் கிளிப்ஸ் கொடுத்தேன்னா ரேட்டிங் கொடுத்தோம்ல, முதல்ல ஒரு ரிஜெக்ட் பண்ணோம்ல, அதுவும் ஒரு ரேட்டிங் தானே. அதுவும் நம்ம கீவேர்டு கொடுத்தோம் இல்லையா, அதுவும் இதில் காட்டும். இப்போ நான் இந்த நோ ரேட்டிங்ஸ் ஆர் கீவேர்ட்ஸை கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டுமே போயிடும். ஏன்னா அதில் ரேட்டிங்கும் இருக்குது, இதில் கீவேர்டும் இருக்குது. அதனால் 2 கிளிப்பை மட்டும் இங்கேருந்து எடுத்துரும். நம்ம இன்னொரு கீவேர்டும் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த ஃபுட்டேஜை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதுக்கு வேவ்ஸ்னு ஒரு நேம் கொடுத்து என்டரும் கொடுத்துட்டேன். அதனால் அந்த ஃபுட்டேஜுமே இங்கேருந்து போயிடுச்சு. ஏன்னா அதில் நான் ஒரு கீவேர்டு கொடுத்துருக்கிறதால அந்த ஃபுட்டேஜுமே இங்கேருந்து எடுத்துரும். பிகாஸ் நான் ஸ்டில் நோ ரேட்டிங்ஸ் ஆர் கீவேர்ட்ஸில் தான் இருக்கேன். அதனால தான் அந்த கிளிப் நான் கீவேர்ட்ஸ் கொடுத்தோடனே போயிடுச்சு. இப்போ நான் ஆல் கிளிப்ஸ் கொடுக்குறேன். இந்த வாட்டி நான் கிளிக் பண்ணி போகாமல் ஷார்ட்கட் கொடுக்குறேன். Ctrl+C வந்துருச்சு பார்த்தீங்களா கிளிப்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நான் கீவேர்டு கொடுத்தேன்ல வேவ்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு கொடுத்தேன்ல, அது வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேவரட்ஸ். அது எப்படி பண்ணலாம்? அது வந்து ஒரு கிளிப்பில் ஒரு இடத்துல தான் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. 2-3 இடத்துல கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பேர்ட்ஸ் பறக்குது இல்லையா, இதை வந்து நான் ஒரு ஃபேவரட்டாக வைக்கிறேன். இன் பாயிண்ட் வச்சுட்டேன், பேர்ட்ஸ் போயிடுச்சு. அவுட் பாயிண்ட் எஃப் தான் அதோட ஷார்ட்கட். எஃப் கொடுத்தா அந்த இடத்துல இது ஃபேவரட் ஆகிடுச்சு. இப்போ ஃபேவரட் ஆகிடுச்சா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம மார்க் பண்ண அந்த கிளிப்புக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் லைன் இருக்கும். அதுதான் நம்ம ஃபேவரட்ஸ் பண்ணிட்டோன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட் இந்த 3லே வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே பண்ணி இந்த இடத்துல எஃப், இதுவும் ஒரு ஃபேவரட். நெக்ஸ்ட்டு இந்த ஐ திங்க் இந்த இது நல்லா இருந்தது. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி எஃப் ஃபேவரட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஃபீல்ட்ஸு கூட எனக்கு ஓகேவாக இருக்கு. எஃப் ஃபேவரட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு இடம் மட்டும் பண்ணிக்குவோம். சும்மா ஒரு எஃப் ஓகே. இப்போ நான் வந்து ஃபேவரட்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது, Ctrl+F. ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஃபேவரட்ஸ் பண்ணமோ அது மட்டும் வந்துடும். இப்போ நான் ஆல் கிளிப்ஸ் கொடுத்தேன்னா எல்லா கிளிப்ஸுமே வந்துடும். அதில் ஃபேவரட்ஸும் காட்டும், ரிஜெக்ட்ஸ் காட்டும் அண்டு ரேட்டிங்ஸ் எல்லாமே காட்டும். இப்போ நம்ம நோ ரேட்டிங்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ் கொடுத்தா ரிஜெக்ட்ஸ் பண்ணது இருக்காது, கீவேர்ட்ஸ் பண்ணது இருக்காது, ஃபேவரட்ஸ் பண்ணதும் இருக்காது. ஏன் ஃபேவரட்ஸ் பண்ணது இருக்காதுன்னா அதுவும் ஒரு ரேட்டிங், அதனால் இருக்காது. இப்போ நம்ம பீச் அப்படின்ற கீவேர்டை கிளிக் பண்ணுறோம். என்னடா இதுலேயும் ஃபுட்டேஜ் இல்லையே அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. நம்ம இன்னும் ஸ்டில் நோ ரேட்டிங்ஸ் ஆர் கீவேர்ட்ஸில் தான் இருக்கும். அதை ஒன்று ஹைட் ரிஜெக்டட் ஆர் ஆல் கிளிப்ஸ் அப்படின்றத கொடுத்தால் மட்டுமே நமக்கு கிளிப்ஸ் எல்லாமே வரும். நம்ம இப்போது டெஸ்ட் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணுறோம் அண்டு இந்த கிளிப்பை எனக்கு வேணாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ரிஜெக்டட் லிஸ்ட் வந்துருச்சு. நம்மளால் சின்ன சின்ன போர்ஷன் தான் ஒரு கிளிப்பில் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும் இல்லை, ஒரு ஃபுல் கிளிப்பை கூட ரிஜெக்ட் கொடுக்கலாம். இப்போ நான் ஹைட் ரிஜெக்ட் கொடுக்குறேன், அந்த கிளிப்பே ஹைட் ஆகிடுச்சு.
இதுதான் இந்த ஓவரால் வியூ. இம்போர்ட் எப்படி பண்ணணுன்றத பார்த்தோம். அண்ட் இந்த ப்ரௌசர் விண்டோவில் இந்த ஆப்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டைம்லைனில் எப்படி ஒர்க் பண்ணுறதும் அண்ட் டைம்லைனோட ஓவரால் ஃபியூச்சர்ஸ், இந்த டைம்லைனே வந்து டோட்டலாக மற்ற சாஃப்ட்வேரோட டிஃப்ரெண்ட்டான ஒரு டைம்லைன் சொன்னேன் இல்லையா, அதை பற்றியும் அண்ட் இந்த டைம்லைனில் என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ண முடியுன்றத ஒரு பேசிக் ஓவரால் வியூவை நான் கொடுக்குறேன். இது குவாரண்டைன் பீரியடுன்றதால ப்ளீஸ் கைஸ், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். அண்ட் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.